ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்க தேவாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. பசியின் அவத்தை. ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் மயங்குகின்றது. அது மயங்கவே அறிவுக்கு அறிவாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகின்றது. அது மறையவே பொருட தத்துவம் சோர்ந்து விடுகின்றது. அது சோரவே பிரகிருதி தத்துவம் மழுங்குகின்றது. அது மழுங்கவே குணங்கள் எல்லாம் பேதப்படுகின்றன. மனம் தடுமாறி சிதறுகின்றது. புத்தி கெடுகின்றது. சித்தம் கலங்குகின்றது. அகங்காரம் அழிகின்றது. பிராணன் சுழல்கின்றது. பூதங்கள் எல்லாம் புழுங்குகின்றன. வாத பித்த சிலேத்துமங்கள் நிலை மாறுகின்றன. கண் பஞ்சடைந்து குளிந்து போகின்றது. காது கும்மென்று செவிடுபடுகின்றது. நா உலர்ந்து வரலுகின்றது. நாசி குலைந்து அழல்கின்றது. தோல் மெலிந்து ஸ்மரணை கெடுகின்றது. கை கால் சோர்ந்து துவளுகின்றன. வாக்கு தொனி மாறி குளறுகின்றது. பற்கள் தளறுகின்றன. மல ஜல வழி வெதும்புகின்றது. மேனி கருகுகின்றது. ரோமம் வெறிக்கின்றது. நரம்புகள் குழைந்து நைகின்றன. நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன. எலும்புகள் கருகி பூட்டுகள் நெக்கு விடுகின்றன. இருதயம் வேகின்றது. மூளை சுருங்குகின்றது. சுக்கிலம் வெதும்பி வற்றுகின்றது. ஈரல் கரைகின்றது. இரத்தமும் சலமும் சுவருகின்றன. மாமிசம் குழைந்து தன்மை கெடுகின்றது. வயிறு பகீரென்று எரிகின்றது. தாப சோபங்கள் மேன்மேலும் உண்டாகின்றன. உயிர் இழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்த அடையாளங்களும் அனுபவங்களும் மேன்மேலும் தோன்றுகின்றன. பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கின்றது. இவ்வளவு அவத்தைகளும் ஆகாரம் கிடைத்தபோது உண்டு பசி நீங்குகின்றன. அப்போது தத்துவங்கள் எல்லாம் தழைத்து உள்ளம் குளிர்ந்து அறிவு விளங்கி அகத்திலும் முகத்திலும் ஜீவகலையும் கடவுள் கலையும் துளும்பி ஒப்பில்லாத திருப்தி இன்பம் உண்டாகின்றது. இப்படிப்பட்ட இன்பத்தை உண்டு பண்ணுகின்ற புண்ணியத்துக்கு எந்த புண்ணியத்தை இணையென்று சொல்லலாம்? இந்த புண்ணியத்தை செய்கின்ற புண்ணியர்களை எந்த தெய்வத்திற்கு சரி என்று சொல்லலாம்? எல்லா தெய்வங்களுக்கும் மேலாகிய கடவுள் அம்சமென்றே சத்தியமாக அறிய வேண்டும். இதனால் நரக வேதனை, சனன வேதனை, மரண வேதனை என்கின்ற 3 வேதனைகளும் கூடி முடிந்த வேதனையே பசி வேதனை என்றும், அகம் புறம் நடு கீழ் மேல் பக்கம் என்கின்ற எவ்விடத்தும் நிறைந்து எக்காலத்தும் வேறுபடாத மோட்ச இன்பமே ஆகாரத்தினால் உண்டாகும் திருப்தி இன்பம் என்றும் அறியப்படும். ஆகையினால் அன்னதானம் செய்வோம். ஆறுமுகப் பெருமான், அகத்தீசர் பெருமான், அருட்பெருஞ்சோதி வள்ளலார் பெருமான், ஆறுமுக அரங்கர் பெருமானின் ஆசியை பெறுவோம். ஞானிகளை பூஜித்து நலம் பெறுவோம். வாழ்வில் வளம் பெறுவோம். ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம.